ஹாய் ஆல் ப்ரெக்னன்சி டே 65 என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு பார்க்கலாம். முன்னாடி நாளே ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஊற வச்சுட்டேன். மார்னிங் எழுந்திரிச்சதும் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் தான் போட்டு 2 பேருமே வந்து குடிச்சிக்கிட்டோம். ஸோ முன்னாடி நாளே ப்ரௌனி ஆர்டர் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. ட்வின்ஸுக்கு வந்து பர்த்டே. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரௌனியை 2ஆக கட் பண்ணி டிசைன் பண்ணி தாங்க அப்படின்னு அவங்க டிசைன்ஸ் எல்லாமே வந்து முன்னாடி நாளே சொல்லிட்டாங்க. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு இந்த ப்ரௌனி ஒர்க் தான் பண்ணி அவங்களுக்கு டெலிவரியுமே வந்து கொடுத்தாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பூரி வந்து பண்ணியிருந்தோம். மோஸ்ட்லி நாங்கள் ஆயில் ஃபுட்டே சாப்பிட மாட்டோம். சரி சாப்பிட்டு பார்ப்போம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால பூரியும் அப்புறம் உருளைக்கிழங்கும் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11 போல் ஒரு இளநி வந்து உடச்சி குடிச்சிக்கிட்டேன். ஷாப்புக்கு போகும்போது கிரேப்ஸ் ஒரு ஆரஞ்சு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஷாப்பில் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். லஞ்ச் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து முட்டை கிரேவி வந்து பண்ணிவிட்டேன். வாழைக்காய் ஃப்ரை பண்ணி அன்னைக்கான சிம்பிள் லஞ்சாக வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா அகெயின் பனங்கற்கண்டு பால் தான் வந்து குடித்தேன். தொடர்ந்து 2 நாளாக பனங்கற்கண்டு போட்டு குடிச்சிட்ருக்கேன் இருமலாக இருக்கிறதுனால. பட் இருமல் வந்து சரியாகிற மாதிரியே இல்லை. நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு. எங்கள் அம்மா தக்காளி தொக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு அன்றைக்கான டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணி அன்றைக்கான டே வந்து முடிச்சிட்டோம். பாய்.